யோ வாட்ஸ்அப் கைஸ் என் பேர் ஸ்ரீ நீங்கள் பார்க்குறது இவா டெக். இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் 12 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்ட் 12 இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் 12 ஒரு லீக்டு இமேஜஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸுமே ஆண்ட்ராய்ட் 12 ஸ்க்ரீன்ஷாட்ஸ். கிட்டத்தட்ட இது எல்லாமே உண்மையாக இருக்கிறதுக்கு தான் நிறையா சான்சஸ் இருக்குது. மேஜராக ஆண்ட்ராய்ட் 12 இப்போ வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே நமக்கு அஃபிஷியலாக தெரிய வரல. பட் அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன யூசர் இன்டர்ஃபேஸ் சேஞ்சஸ், கேமராவில் சின்ன சேஞ்சஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டஸ் பார் சேஞ்சஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இது கூடவே நம்ம ஆண்ட்ராய்ட் 11 ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஒரு மினி கம்பேரிசன் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இனிஷியலாக அந்த நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. லைக் ஆண்ட்ராய்ட் 11 12 நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒய்ஃபை சிம்பிள் மட்டும் நமக்கு ரவுண்டாகவும், இதுவே ஏர்ப்ளேன் மோட், அந்த குவிக் செட்டிங்ஸ்லாம் நமக்கு பாக்ஸியாக கொடுத்துருக்காங்க. கான்வர்சேஷன் டேப், நோட்டிஃபிகேஷன் டேப்லாம் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 11 லைட்டாக கம்பேர் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் 11 பார்க்குறப்ப நமக்கு 6 குவிக் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே இங்கே பார்க்குறப்ப 4 குவிக் செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த வாட்டி நமக்கு கான்வர்சேஷன் டேப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யார் கூடயாவது சேட் பண்ணுறீங்க, ஒரு குவிக் சேட் பண்ணணும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ட்ராயர்லேருந்து இறக்கிட்டு ஈஸியாக சேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேமும் கான்வர்சேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நீங்கள் பார்க்கலாம் மேலே வந்து கேமரா ஐக்கான், மைக் ஐக்கான் மட்டும் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு ஆப் வந்து உங்களுடைய கேமரா மைக்கை யூஸ் பண்ணிச்சுன்னா இந்த வாட்டி அந்த மேலே நோட்டிஃபிகேஷன் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். லைக் iOSலலாம் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக MIUI கூட இந்த ஃபீச்சரை பார்த்தோம். அண்ட் Realme UIலலாம் கூட பார்த்தோம். ஸோ அந்த ஃபீச்சர் ஆண்ட்ராய்ட் 12 எக்ஸ்க்ளூசிவாக ஆட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ எந்த ஆப் இதுக்கப்புறம் கேமராவோ மைக்கோ எதை யூஸ் பண்ணாலும் மேலே வந்து ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் டாட் மாதிரி காட்டும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப அதை எலாபரேட் பண்ணி எந்த ஆப் யூஸ் பண்ணுதுன்றதையும் சொல்லும். ப்ரைவசிக்கு இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அண்ட் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரலாம். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் மேஜராக சேஞ்ச் ஆகிருக்குன்றதை பார்க்குறப்ப நமக்கு ஐகான் கலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது பேசிக்காக இது ஒரு ஐகான், இந்த தீமான்றது எனக்கு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் இந்த லீக்கான இமேஜில் பார்க்குறப்ப இது ஒரு தீம் மாதிரி தான் தெரியுது. மேபி நமக்கு வந்து ஆரஞ்சு கலரோ இந்த சாண்டல் கலரில் ஒரு தீம் அப்ளை ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் கூட நீங்கள் பார்க்கலாம் மேலே க்ரீன் டாட் இருக்குது. அண்ட் அந்த டாட்டை ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு ஐகான் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஐகானை ப்ரெஸ் பண்ணுறப்ப எலாபரேட் பண்ணி எந்த ஆப் யூஸ் பண்ணுதுன்றதையும் டீட்டெயிலாக காட்டும். ஆண்ட்ராய்ட் 11 12 ஹோம் ஸ்க்ரீனுக்கு என்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்குறப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபோன் ஐகான் அண்ட் கிளாக் ஐகான் மட்டும்தான். ஸோ இதில் பார்க்கலாம் ப்ளூ கலரில் இருக்குது. பட் இதுவே இங்கே பார்க்குறப்ப சாண்டல் கலரில் இருக்குது. ஸோ பேசிக்காக இது தீமாக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அடுத்தது விட்ஜெட்ஸ் ஃபீச்சரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி விட்ஜெட்ஸை ரொம்பவே எலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் விட்ஜெட் ஷேப்பை கூட மாற்றிருக்காங்க. லைக் நீங்கள் பார்க்கலாம் ஸ்கொயர் சர்க்கிள்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்லேருந்து மற்ற எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்எம்எஸ் கான்வர்சேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விட்ஜெட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் யார் கூடயாவது குவிக் சேட் பண்ணணும்னா அதையும் ஒரு விட்ஜெட்டை ஆட் பண்ணிக்கலாம். அண்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டேபையே மாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். முன்னாடி இருந்த விட்ஜெட் டேபுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வாட்டி கான்வர்சேஷன் டேப்னு கொடுத்துருக்காங்க. லைக் மெசஞ்சர், அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜிங், நார்மல் எஸ்எம்எஸ், இது எல்லாமே கான்வர்சேஷன் அப்படின்ற ஒரு விட்ஜெட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் குவிக் சேட் பண்ணணும், அது மாதிரினா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கான்வர்சேஷன் விட்ஜெட்டை யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் 11 அண்ட் ஆண்ட்ராய்ட் 12 ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணுறப்ப நீங்களே பார்க்கலாம். லைக் இது வந்து ஓல்டு ஸ்டைலில் இருக்க ஆண்ட்ராய்ட் 11, இதுவே ஆண்ட்ராய்ட் 12 பார்க்குறப்ப ஸ்டாக்ஸ் மாதிரி புது மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஸ்டாக்ஸ் மாடல் கேமரா இன்டர்ஃபேஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த கேமரா இன்டர்ஃபேஸ் சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். லைக் ஸ்டாக் டிவைசஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். நீங்கள் OnePlus டிவைஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கெலாம் அப்ளை ஆகாது. அண்ட் இதில் கூட மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் டாட் இருக்குது. லைக் கேமரா மைக்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டாட் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ வீடியோவில் வந்து நம்ம சீம்லெஸ்ஸாக லென்ஸை ஷிஃப்ட் பண்ண முடியும். லைக் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஒய்ட் ஆங்கிள்லேருந்து ரெகுலருக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும். அண்ட் புதுசாக ப்ரைவசி ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த ப்ரைவசி ஃபீச்சர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இது ஒரு இண்டிவிஜுவல் ஆப்க்கான ப்ரைவசி ஃபீச்சராக இல்லை காமனாக இருக்க ஒரு ப்ரைவசி ஒரு டேபான்ற மாதிரி தெரியல. ஸோ இந்த ப்ரைவசி ஃபீச்சரில் பேசிக்காக கேமரா டிசேபிள் பண்ணுறது, மைக்ரோஃபோனை மியூட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவசிக்கு ஒரு நல்ல ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கூட சொல்லலாம். ஆல்சோ நம்ம முன்னாடி இருந்த ஆண்ட்ராய்ட் 11 ப்ரைவசி ஃபீச்சர் பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவே ஆண்ட்ராய்ட் 12 அந்த ப்ரைவசி காலமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மேபி இது ஒரு இண்டிவிஜுவல் ஆப்புக்கான ப்ரைவசி ஃபீச்சர் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் கூட நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். லைக் நம்ம கேமராவை இது பண்ணுறது அண்டு மைக்ரோஃபோனை மியூட் பண்ணுறது, இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஆப்புக்கு பண்ணலாம். பட் காமனாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே இயர்லி ஸ்டேஜில் வந்திருக்க ஆண்ட்ராய்ட் 12 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான். இன்னும் ஃபியூச்சரில் வந்து நமக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறப்ப இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வரும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். கைஸ், நம்ம சேனலில் MIUI 12.5, Realme UI 2.0 இது மாதிரி எல்லா வீடியோஸுமே ஆல்மோஸ்ட் மற்ற யூடியூபர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இனிஷியலாக இயர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் லைக், கமெண்ட், ஷேர் இது எல்லாமே மச் அப்ரிஷியேட்டடுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி பண்ணிங்கன்னா மேபி ஃபியூச்சர்லேயும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைஸ், பாய்.